திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை நான்மாட கூடல் மாநகர் தூங்கா நகரம் என பெயர் பெற்ற மதுரை அம்பதியில் மீனாட்சி சொக்கநாத சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தின் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் பண்பாட்டு திருவிழாக்களில் ஒன்றான மதுரை சித்திரை திருவிழா. இந்த விழா மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையும் கள்ளழகர் வைபவத்தையும் இணைக்கும் தனித்துவம் கொண்டது. சித்திரை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு, அதாவது 1/5/2026 போன்ற முக்கியமான உற்சவங்களை கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் இந்த விழா மதுரையின் அடையாளமாகவும் தமிழர் பண்பாட்டின் பெருமையாகவும் திகழ்கிறது. மதுரை அம்பதியின் சித்திரை பெருந்திருவிழாவின் 6ஆம் திருநாள் காலை 7:30 மணி அளவில் 4 மாசி வீதிகளில் தங்கச்சப்பரத்தில் இறைவனும் இறைவியும் பவனி வருகிறார்கள். தங்கச்சப்பரத்தில் இறைவனும் இறைவியும் பவனி வருவதை பக்த கொடிகள் அனைவரும் கண்டுற்று புண்ணியம் பெற வேண்டுகிறோம். மாலை 6 மணி அளவில் யானை மகால் முன்பு அருள்மிகு திருஞாமல சுந்த பெருமாள் சைவ மதத்தை நிலைநாட்டிய வரலாறான சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை தல ஓதுவாரால் சொல்லப்பட்டு அந்த லீலை உற்சவம் நடைபெறும். அந்த உற்சவத்திற்கு பின் சுவாமியும் அம்பாளும் 7:30 மணி அளவில் 4 மாசி வீதிகளில் சுவாமி தங்க ரிஷப வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் பவனி வருவார்கள். 4 மாசி வீதிகள் பவனி வந்த பிறகு திருக்கோவிலுக்கு வந்து சேருவார்கள். இந்த 6ஆம் நாள் திருவிழாவின் தத்துவத்தை நாம் பார்க்கிறோம் என்றால், 6ஆம் நாள் திருவிழாவில் காமாதி யாரும் கலையாதி யாரும் பதமூர்த்தி யாரும் வினைக்குணம் ஆகியவற்றை ஒழித்தல் பொருட்டு நடக்கின்ற நிகழ்வாகும். 6ஆம் நாள் இரவு ரிஷப வாகன சேவை மிகவும் முக்கியமானது. அடியார்களுக்கு அருள் புரிய ஆண்டவன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி வருவதை புராணாதிகளால் நாம் நன்கு அறியலாம். அருள்பட்ட ஆன்மா ரிஷபமாகும். அதன் வெள்ளை நிறம், அதன் நிறம் எவ்வித மாசும் இல்லை என்பதை உணர்த்தும். தர்மம் என்ற அறத்தையே 4 கால்களை கொண்டுள்ளது. சமம், விசாரம், சந்தோஷம், சாதுங்கம் என்ற 4 அறங்களும் 4 கால்களாய் அமர்ந்துள்ளன. மாசற்ற அணுவடிவமான ஆன்மாக்களிடத்து இறைவன் வந்து அமர்வான் என்பதை இது நமக்கு குறிக்கின்றது. இது ஒரு அனுக்கிரக கோலமாகும். ஆகவே இந்த ரிஷப வாகனத்தில் இறைவனையும் இறைவனையும் தரிசிப்பது பல கோடி புண்ணியங்களை பெறுவதற்கு சமமாகும். ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் இந்த ரிஷப வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் பவனி வருவதை தரிசனம் கண்டு எல்லா வளமும் பெற பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். மீண்டும் நாளைய திருவிழா உற்சவத்தில் உங்களை காணும் வரை தற்காலிகமாக உங்களிடம் விடைபெறுவது உங்கள் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.